அநேக நாட்கள் தேடியும் சீதையை கண்டுபிடிக்க முடியாமல் இருந்த நேரத்தில் சடாயு மூலம் சீதை இலங்கையில் இருப்பதை அறிந்த ராமர் அனுமனை அனுப்ப முடிவு செய்தார். அனுமன் கடலை கடக்க முயற்சிக்கும் போது ஒரு பெரிய சவாலை எதிர்கொண்டார். கடலில் மகேந்திர மலை இருந்தது. அனுமன் அந்த மலையை முழுவதுமாக தூக்கி தனது கையில் வைத்துக் கொண்டு பறந்தார். கடல் கடக்கும் வழியில் சுரசா என்ற அரக்கி அனுமனை சோதிக்க வந்தாள். அவள் தன் வாயை பெரிதாக்கி அனுமனை விழுங்க முயன்றபோது அனுமன் தன்னை மிகச் சிறியதாக்கிக் கொண்டு அவள் வாயில் நுழைந்து வெளியே வந்தார். மேலும் சிம்ஹிகை என்ற அரக்கி அனுமனின் நிழலை பிடித்து இழுத்தாள். ஆனால் அனுமன் தன் புத்திசாலித்தனத்தால் அவளையும் வென்றார். இறுதியாக இலங்கையை அடைந்த அனுமன் அசோகவனத்தில் துக்கத்துடன் இருந்த சீதையைக் கண்டு மிக வருந்தினார். ராமரின் மோதிரத்தை கொடுத்து தன் அடையாளத்தை உறுதிப்படுத்தினார். அனுமன் இலங்கையை எரித்த பிறகு கோபமடைந்த ராவணன் தன் மகன் மேகநாதனை அனுப்பினான். மேகநாதன் பிரம்மாஸ்திரத்தால் அனுமனை கட்டி போட்டான். ராவணன் அனுமனின் வாலில் தீ வைக்க உத்தரவிட்டான். ஆனால் அனுமன் அந்த தீயால் முழு லங்கையையும் எரித்தார். இந்த கதை ராமாயணத்தில் வீரம், புத்திசாலித்தனம், பக்தி ஆகியவற்றின் சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது.